கோயம்புத்தூர்ல கொடிசியான ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்திருக்கு நேத்து இன்னைக்கு. அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு அவங்க வச்சிருக்க பேரு கொங்கு திருமண உணவு திருவிழா. அதுல அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை ஆர்கனைஸ் பண்ணவங்க ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க. அது என்னன்னா, நாட்டுக்கோழியை போட்டு போண்டா கோழியை போட்டு விட்டாங்கடா அப்படின்ற மாதிரி. சின்ன பசங்களுக்கு 499, பெரியவங்களுக்கு 799 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பிபிக்யூ பஃபே எல்லாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி 800 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்படி ஒன்று சொன்ன உடனே இந்த ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா, அவங்களுக்கு துருத்துருன்னு இருந்திருக்கும்ல, எல்லாரும் எடுத்து ப்ரொமோஷன் வீடியோ போடும். அதை பார்த்துட்டு கூட்டம் மொய்யின்னு அங்க போய் மொக்கி ஒரு பிளேட்டுக்கு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரை பே பண்ணி வந்தவங்க வாக்கு தட்டை கொடுத்து எல்லா ஃபுட்டும் கிடைக்குமான்னு ஒரு பதட்டத்தோடயே அலைய விட்டுருக்காங்க. அங்க போனவங்க பூரா டிசப்பாயின்மெண்ட். உணவு டேஸ்டாவும் இல்லையா, கொடுத்த 800 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஒருத்தான உணவும் கிடைக்கல. அந்த காண்டில் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு புக் மை ஷோல 1000 ரூபாய்க்கு புக் பண்ணி போயிருப்பாங்கல்ல மக்கள். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை ப்ரோமோட் பண்ணி வீடியோ போட்ட ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் அருவாகத்தியோட தேடி தராங்க. இந்த வடிவேல சொல்லுவாப்ல, பேசாம தூங்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏதாச்சும் ஒரு பிபிக்யூ பஃபேல டேபிள புக் பண்ணியிருந்தா குடும்பத்தோட அருமையா போய் ஏசில உட்காந்து தின்னுட்டு வந்துருக்கலாம். இப்போ அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போன மக்கள் எல்லாம் அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்லி கோரிக்கையை எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த காசு வரும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.